தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப அவங்களுடைய விருப்பப்படியே அந்த வழக்கை டீல் பண்ணாங்க. திமுக தொடர்ந்து அச்சப்பட்டு விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்க்காமல் மௌனமாக இருந்து விட்டது. நீங்க பாஜக வைத்தா லாபம், விஜய் வைத்தா லாபமா நஷ்டமானு தெரியாது. கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டது பாஜக வைத்தா ஓட்டு விழுகுது அப்படிங்கிறது. இப்போ இந்த புள்ளியில நான் சாரோட புள்ளியோட பொருந்திட்டேன். பட் பாஜக எதிர்ப்பு என்பதுதான் தமிழகத்தினுடைய அடிநாதம். அதுல விஜய் தெளிவாக இருப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, என்டிகே பற்றி சொல்லிடலாம் சார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இப்படித்தான் முடிவுகள் இருக்கும் என்பது சற்றேறக்குறைய நமக்கு தெரிந்ததுதான். காரைக்குடியை சீமானவர்கள் தேர்ந்தெடுத்ததே ஒரு தவறான தொகுதியை முதல்ல தேர்ந்தெடுத்தது. அவர் கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கே அதிகமான ஓட்டு எடுத்தாங்க. காரைக்குடியில் உள்ளடக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே கிராஸ் ஆனாங்க. அதை நம்பி சீமான் அங்கே போனார். கடந்த தேர்தலையும் அங்கே 21,000 ஓட்டு என்னவோ எடுத்தாங்க. அதே ஓட்டு அளவுக்கு தான் இப்பொழுது அவர்களுக்கு அங்கே பதிவாயிருக்கு. ஆனால் அதில் மிக முக்கியமாக அங்கே 4 முனை போட்டி என்கிற எண்ணிக்கையில் அவர் 4வது இடத்துல தான் இருந்தார் சீமான் அவர்கள். அவர் என்னதான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு, களத்தில் போய் உழைத்தார் என்னன்னா கவனம் பெற்றாரா அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த வேட்பாளர்கள் தெரிந்தவர்கள் கிட்டத்தட்ட 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள்னு போடுறாரு. கடுமையாக உழைக்கிறார், களத்துக்கு போறார், சுற்றுப்பயணம் செய்யறார், எல்லாம் செய்யறார். விஜய் அவர்ல பாதி அளவு தான் உழைக்கிறார். வருகை ஒரு பெரிய வரவுல அந்த வரவு ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விட்டது. அதில் சீமான் அரசியல் காலி செய்யப்பட்டுருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப அவங்களுடைய விருப்பப்படியே அந்த வழக்கை டீல் பண்ணாங்க. திமுக தொடர்ந்து அச்சப்பட்டு விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்க்காமல் மௌனமாக இருந்து விட்டது. நீங்க பாஜக வைத்தா லாபம், விஜய் வைத்தா லாபமா நஷ்டமானு தெரியாது. கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டது பாஜக வைத்தா ஓட்டு விழுகுது அப்படிங்கிறது. இப்போ இந்த புள்ளியில நான் சாரோட புள்ளியோட பொருந்திட்டேன். பட் பாஜக எதிர்ப்பு என்பதுதான் தமிழகத்தினுடைய அடிநாதம். அதுல விஜய் தெளிவாக இருப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, என்டிகே பற்றி சொல்லிடலாம் சார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இப்படித்தான் முடிவுகள் இருக்கும் என்பது சற்றேறக்குறைய நமக்கு தெரிந்ததுதான். காரைக்குடியை சீமானவர்கள் தேர்ந்தெடுத்ததே ஒரு தவறான தொகுதியை முதல்ல தேர்ந்தெடுத்தது. அவர் கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கே அதிகமான ஓட்டு எடுத்தாங்க. காரைக்குடியில் உள்ளடக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே கிராஸ் ஆனாங்க. அதை நம்பி சீமான் அங்கே போனார். கடந்த தேர்தலையும் அங்கே 21,000 ஓட்டு என்னவோ எடுத்தாங்க. அதே ஓட்டு அளவுக்கு தான் இப்பொழுது அவர்களுக்கு அங்கே பதிவாயிருக்கு. ஆனால் அதில் மிக முக்கியமாக அங்கே 4 முனை போட்டி என்கிற எண்ணிக்கையில் அவர் 4வது இடத்துல தான் இருந்தார் சீமான் அவர்கள். அவர் என்னதான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு, களத்தில் போய் உழைத்தார் என்னன்னா கவனம் பெற்றாரா அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த வேட்பாளர்கள் தெரிந்தவர்கள் கிட்டத்தட்ட 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள்னு போடுறாரு. கடுமையாக உழைக்கிறார், களத்துக்கு போறார், சுற்றுப்பயணம் செய்யறார், எல்லாம் செய்யறார். விஜய் அவர்ல பாதி அளவு தான் உழைக்கிறார். வருகை ஒரு பெரிய வரவுல அந்த வரவு ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விட்டது. அதில் சீமான் அரசியல் காலி செய்யப்பட்டுருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப அவங்களுடைய விருப்பப்படியே அந்த வழக்கை டீல் பண்ணாங்க. திமுக தொடர்ந்து அச்சப்பட்டு விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்க்காமல் மௌனமாக இருந்து விட்டது. நீங்க பாஜக வைத்தா லாபம், விஜய் வைத்தா லாபமா நஷ்டமானு தெரியாது. கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டது பாஜக வைத்தா ஓட்டு விழுகுது அப்படிங்கிறது. இப்போ இந்த புள்ளியில நான் சாரோட புள்ளியோட பொருந்திட்டேன். பட் பாஜக எதிர்ப்பு என்பதுதான் தமிழகத்தினுடைய அடிநாதம். அதுல விஜய் தெளிவாக இருப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, என்டிகே பற்றி சொல்லிடலாம் சார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இப்படித்தான் முடிவுகள் இருக்கும் என்பது சற்றேறக்குறைய நமக்கு தெரிந்ததுதான். காரைக்குடியை சீமானவர்கள் தேர்ந்தெடுத்ததே ஒரு தவறான தொகுதியை முதல்ல தேர்ந்தெடுத்தது. அவர் கடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கே அதிகமான ஓட்டு எடுத்தாங்க. காரைக்குடியில் உள்ளடக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே கிராஸ் ஆனாங்க. அதை நம்பி சீமான் அங்கே போனார். கடந்த தேர்தலையும் அங்கே 21,000 ஓட்டு என்னவோ எடுத்தாங்க. அதே ஓட்டு அளவுக்கு தான் இப்பொழுது அவர்களுக்கு அங்கே பதிவாயிருக்கு. ஆனால் அதில் மிக முக்கியமாக அங்கே 4 முனை போட்டி என்கிற எண்ணிக்கையில் அவர் 4வது இடத்துல தான் இருந்தார் சீமான் அவர்கள். அவர் என்னதான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு, களத்தில் போய் உழைத்தார் என்னன்னா கவனம் பெற்றாரா அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த வேட்பாளர்கள் தெரிந்தவர்கள் கிட்டத்தட்ட 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள்னு போடுறாரு. கடுமையாக உழைக்கிறார், களத்துக்கு போறார், சுற்றுப்பயணம் செய்யறார், எல்லாம் செய்யறார். விஜய் அவர்ல பாதி அளவு தான் உழைக்கிறார். வருகை ஒரு பெரிய வரவுல அந்த வரவு ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விட்டது. அதில் சீமான் அரசியல் காலி செய்யப்பட்டுருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன்.